வச்சு வந்திருக்கா. அடிங்கடா மேளத்தை. அண்ணே, என்ன இது? நம்ம மேல தர சத்தத்தை விட அங்க அதிகமா கேக்குதா? தெரியலையம்மா. யோ, என்னையா அது? நம்ம ஜானகி அம்மா முளைப்பாரி எடுத்துட்டு வராங்கம்மா. பாத்தியா அண்ணே, அந்த ஜானகி இங்க எனக்கு போட்டியா வந்துட்டா. கோவில் திருவிழானா அதெல்லாம் கண்டுக்க கூடாது புவனேஸ்வரி. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ தட்டி பறிச்சிட்டா. நியாயமா அந்த மரியாதைலாம் புவனேஸ்வரிக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஜானகி இருக்க வேண்டிய இடத்துல என் தங்கச்சி தான் இருந்திருக்கணும். அந்த ரகுராம் ஜானகி கழுத்துல தாலி கட்டாம என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உனக்கு எதிரி ரகுராம் இல்ல, இந்த ஜானகி தான். கோவில் திருவிழாக்கு வந்திருக்கோம். இப்ப எதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச கதையை பேசுறீங்க? எது முடிஞ்ச கதை? இது ஒரு தொடர் கதை. எனக்கும் ஜானகிக்கும் நடக்கிற யுத்தம். இதுல நான் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த பகை தீரவே தீராது. விலகுங்க. இந்த வாழ்க்கை நான் உனக்கு போட்ட பிச்சடி. இந்த வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்த வரம். நில்லுங்க. என்ன அத்தை, பார்த்தும் பேசாம போயிட்டு இருக்க? புவனேஸ்வரியா, எப்படிமா இருக்க? பார்த்தாலே தெரியல நான் எப்படி இருக்கேன்னு. கழுத்து கையிலலாம் தங்கமா ஜொலிக்கிறேன். ஆனா உன் புள்ள என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலி மட்டும் அவ கழுத்துக்கு போயிடுச்சு. நீ எனக்கு மருமகளா வந்திருக்கணும். என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு. விதியெல்லாம் விளையாடல அத்தை, நீதான் சதி பண்ணிட்ட. இத பாரு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. உனக்கு இப்படிதான் இருக்கணுங்கிறது உன்னோட தலையெழுத்து. நீ இன்னும் ரகுராமனே நினைச்சுக்கிட்டு
கல்யாணமே பண்ணிக்காம நீ இப்படியே இருக்கிறது உன்னோட பைத்தியக்காரத்தனம். ஏய் கிழவி, என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவளே பைத்தியக்காரிங்கிறியா? உனக்கு உன் அண்ணன் மக ஜானகி முக்கியமா போயிட்டால. போ போ, எங்களுக்கு நேரம் வரும், அப்ப இருக்கு உங்களுக்கு. டேய் நீ பேசாத. கூட பிறந்தவளுக்கு புத்தி சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடியல, இங்க வந்து வாய் சவடால் விடுறியா? ஏய் கிழவி, ஏ முகாலிங்கம், டேய் சிவா, என்னடா குரல் ஒசத்துற? போயிடு. ஏய் நீ ஒழுங்கா. ஏய் சிவா, வேண்டாம். சாமி கும்பிட வந்த இடத்துல வீண் பேச்சு எதுக்கு? வா போடா. மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, 6 மணிக்கு மேல சங்கிலி கருப்பை அவுத்து விட போறாங்க. அதனால யாராவது முன்னாடி வந்துடாதீங்க. மீறி வந்தீங்கன்னா ரத்த கட்டி சாவிக்க சாமியோ. அக்கா வாக்கா ஓடிடலாம். இரவு 7 மணிக்கு சங்கிலி கருப்பு வீதி உலா வர இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியே நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நில்லுமா, உடனே நில்லு. மாமா, இவன் என்ன விரட்டுறான் மாமா. ஏய் இதுக்குடா விரட்டிட்டு வர? ஏப்பா சீனு, ரொம்ப பசிக்குதுப்பா. ஊர்ல யாரும் இல்ல, சாப்பிடறதுக்கு ஒரு பழம் தர சொல்லுப்பா. டேய் பழத்துக்கு எப்படி விரட்டுன? ஆமாப்பா. அந்த பழத்தை கொடு. இந்தா. ரொம்ப நன்றிப்பா. சீனு மாமா, சாதாரண ஒரு பழத்துக்கா
எங்களை இப்படி விரட்டினா? நீ எதுக்கு ஓடுன? அதனால தான் விரட்டினா. தைரியமா நின்று என்னடான்னு கேட்டிருந்தா அவன் சொல்லியிருப்பான். சரியான பயந்தா கோழியா இருக்கு. மாலை 7 மணிக்கு சங்கிலி கருப்பு ஊர்வலம் இருப்பதால் ஏமா சீனே உனக்கு லவ் பண்றதுக்கு இடம் கிடைக்கலையா? தள்ளி நில்லுப்பா. பொதுமக்கள் அனைவரும் பத்திரமாக ஏய், இருக்கும்படி அவன் என்ன அப்படி சொல்லிட்டு போறான்? நம்ம என்ன லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அக்கா அங்க தேடுவாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா வா. தனுஸ்ரீ, தனு, இங்க வா. எங்க போன? வீட்ல லேட் ஆயிடுச்சு. நல்ல வேளை உங்க அப்பா இன்னும் வரல. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அண்ணி அதான் வந்துட்டாங்கல்ல, வாங்க நீ போவோம். சரி சரி, வாங்க போவோம். பக்த கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இன்னும் சற்று நேரத்தில் சங்கிலி கருப்பன் வீதி உலா வர இருப்பதால் ஆங்காங்கே நிற்கும் பக்த கோடிகள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயோ, இன்னும் அவரை காணுமே. ரகுராம் சீக்கிரம் வாப்பா. அம்மா ஜானகிம்மா, சங்கிலி கருப்பேன் உலா போனா தான் பூஜையை ஆரம்பிக்க முடியும். ரகுராமையா வந்தாச்சுங்களா? இன்னும் வரலங்க. இதோ இப்ப வந்துருவாரு. சிவா தம்பி, ரகுராமையாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஐயா, எங்க குடும்பத்துல போனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஐயா. அண்ணனுக்கு அது பிடிக்காது. நாங்க யாரும் போன்லாம் வச்சுக்கிறது இல்லையா. யோ, ரகுராம்காக சாமி காத்திருக்குமா? சங்கிலி கருப்பு அவுத்து விடியா? அதான் இப்ப வருவாருன்னு சொல்றல, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? யாரையா பிரச்சனை பண்றது? நாங்களா நீங்களா? ஏங்க என்னங்க பேசிட்டே போறீங்க? ஐயா ஐயா இருங்க. ஜானகியம்மா, டைமாகுதுமா. சங்கிலி கருப்பனை அவுத்து விட்டுருவோம். நீங்க தப்பா நினைக்காதீங்க, இல்லைன்னா ஊர் பிரச்சனை ஆயிருமா. வாங்கய்யா.
பாரிவட்டம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதல் மரியாதை நமக்கு தான். ஆமாம்மா. அவங்க வேணும்னே நம்மள வெறுப்பேத்துறாங்கன்னு.
அன்னதானம் எந்த குறையும் இல்லாம நடக்கும். ரொம்ப நல்லதுங்க. அப்போ நாங்கள் போய் ஆக வேண்டியதை பார்க்குறோம். நீங்க போங்க, நான் வரேன். என்னங்க ஆ? ஒரு நிமிஷம். இதோ வந்துடுறேன் ஜானகி. சாமிக்கு இன்னும் சிறு நேரத்தில் அபிஷேகம் ஆராதனை நடைபெற இருப்பதால் அர்ச்சனைக்கு பெயர் கொடுக்க விரும்பும் பக்தர்கள் உடனடியாக தங்கள் பெயரை எல்லாரும் போய் அர்ச்சனைக்கு பேர் கொடுங்க. சரிங்க அண்ணி. வாங்க. சரி, போங்க. வாங்க வாங்க. சீனு, சந்தியா பேரையும் எழுதி கொடுத்துரு. மா, அப்பாக்கு தெரிஞ்சிரும். சின்ன மாமா, அதெல்லாம் எழுத வேண்டாம். நான் சொல்றேன், எழுதி கொடு. அத்தை, மாமாவுக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது எப்படி தெரியும்? அந்த சாமியா சொல்ல போகுது. பேசாம எழுதி கொடு. போ. ஓடி போன உன் தங்கச்சியோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு உன் புருஷன் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து சொல்லிக்கிட்டு தெரியறாரு. நீ அவளுக்காக சிறப்பு பூஜை பண்ற. ரகு பேச்சுக்கு நீ அடங்க மாட்டல்ல? ஐயோ, இவ ஏதாவது சொல்லிருவாளா? இரவு 8 மணிக்கு மேல் ரகுராம் குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் முடிந்து அன்னதானம் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அம்மா அம்மா, இந்தாங்க. என்ன ஜானகி, விளக்கு போட போறியா? ஆமாங்க. என்ன வேண்டிக்கிட்ட? அம்மா, சித்திய பத்தி நீங்க நினைக்காத நாளே இல்ல. ஆனா சித்தி உங்களை பத்தி நினைப்பாங்களா? இப்ப கூட சந்தியா என்னதான் நினைச்சிட்டு இருப்பா. அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? சந்தியாக்கு நான் அக்கா மட்டும் இல்ல, வளர்த்த அம்மா. அவ மனசு எனக்கு தெரியும். நீ விளக்கம் கேட்டா எனக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த தீபம் சாட்சியா சந்தியா என்னதான் நினைச்சிட்டு இருப்பா, என்னதான் நினைச்சிட்டு இருப்பா.
உங்களை பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சுக்கா. இங்கே என் பிறந்த நாள்னு உனக்கு தெரியும் தானே? என்னைக்காவது பேச மாட்டியாக்கா? வாழ்த்ததான் வேண்டாம், என்ன திட்டமாவது செய். குரல் கேட்டாலே போதும்க்கா. உன் கூட நான் பேசணும்க்கா. நான் பல முறை கால் பண்ணினேன், நீ பேசவே இல்லையக்கா. என்னைக்காவது பேசுக்கா, ப்ளீஸ்க்கா. என்னை ஏமாத்தாதக்கா. சந்தியா, சந்தியான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுக்கா. ஒரே ஒரு வார்த்தை கூட பிறந்து பேசுவல்லக்கா. ரெக்க முளைச்சதாலே உன்னை